ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கு, பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்ற இதைத்தான் இங்கு சாலமோன் குறிப்பிடுகிறார். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நீதிமொழிகள் 12:22 படி பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நமது நாவுகளில் பொய் இருந்தால் நமது வாழ்வும் பொய்யானதாகவே இருக்கும். நாம் மாய்மாலமான ஒரு வாழ்வை தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டு மனிதன் முன்பாக உண்மையாக வாழ்வது போல் காட்டிக்கொண்டும் இருப்போம். அதை தேவன் வெறுக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் சத்திய ஆவியாக தேற்ற வாழ்வை நமக்கு தந்தவர். அவரது பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டு பொய் பேசி வாழலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய்களில் சின்ன பொய் பெரிய பொய் என்றெல்லாம் கிடையாது. சிலர் சொல்வார்கள், நான் ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன் என்று. பொய்யை தேவன் வெறுக்கிறார் என்பதுதான் வேதம் கூறும் சத்தியம். பொய் பேசுவர்களுக்கு பிதா தேவன் அல்ல, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அவனே பொய் பேசுவர்களுக்கு பிதாவாக இருக்கிறான். அவனிடத்தில் சத்தியம் ஒருபோதும் இராது. அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நாம் நாவுகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? உண்மையான சத்தியத்தை பேச அர்ப்பணித்திருக்கின்றோமா? இல்லாவிடில் நமது நாவு தானே எப்படி வேண்டும் என்றாலும் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறோமா? அருமையாளர்களே, சிறிய அவயமாகிய நாவினால் வரக்கூடிய கொடிய பாவங்களையும் தாக்கங்களையும் பிரிவினையையும் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லையே. நாம் சிந்திக்க வேண்டும், நமது வாழ்வு மாற வேண்டும். அதையே தேவனும் விரும்புகிறார். நமது தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். எனவே அவரை ஆராதிக்கும் நாமும் கூட அவ்வண்ணம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே என்றும் நிலைத்திருக்கும் சத்திய உதடுகளை வாஞ்சித்து ஜெபிப்போமாக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்க கிருபை கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். சத்திய பராய கர்த்தாவே, நீர் கற்றுத்தந்தது போலவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் பேச கற்றுத்தாரு. பொய்னாவை என்னை விட்டு அகற்றி போடும். அன்பு தேவனே, நான் தினமும் உண்மையானதை பின்தொடர்ந்திட தயவாய் எனக்கு பௌத்திரவித்தார். எங்கள் அனைவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.